ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்க போற அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பார்த்தீங்கன்னா, அந்த லோகோ வரும்போதே வந்து விஸ்வரூபம், விருமாண்டி அந்த படங்கள ரெஃபரன்ஸ் பண்ற மாரி வருது. இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் திரும்பி வந்து இணைய போறாரு கமல். சிவகார்த்திகேயன் கூட அமரன் படத்துக்கு பிறகு. இந்த படத்த யாரு டைரக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயனோட புரொடக்ஷன்ல வந்து ராதிகா அவங்க நடிச்சிட்டு இருக்க தாய் கிழவி படம் இருக்குல்ல, அந்த படத்த டைரக்ட் பண்ண சிவகுமார் முருகேசன் அப்படின்றவர் தான் இந்த படத்த தயாரிக்க போறாரு. இதுக்கான ப்ரோமோ ஷூட் கூட ரீசென்ட்டா நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதில ஒரு வில்லேஜ் செட்டப்ல இந்த படம் உருவாக போகுது. இதில வந்து ஹீரோயினா வந்து படத்தில நடிச்ச ஹீரோயின் தான் பண்றாங்க. மியூசிக் டைரக்டரா சந்தோஷ் நாராயணன் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு 6 மணிக்கு வரப்போகுது. ஸோ எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது முதலா வெங்கட் பிரபு படம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துக்கு முன்னாடி எடுக்கிறதா இருந்தது. பட் சில காரணங்களால அந்த கதை இன்னும் முழுமையா முடிவடையாதனால இந்த படத்த வந்து அந்த படத்துக்கு முன்னாடியே துவங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி ராஜ்கமல் வந்து ரஜினி அவங்கள வச்சு ஒரு படமும், அப்புறம் அவங்க 2 பேரும் இணைஞ்சு ரஜினி, கமல் 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிற படத்தையும் தயாரிக்கிறாங்க. அதுக்கிடையில இந்த சிவகார்த்திகேயனோட 26வது படத்தையும் தயாரிக்க போறாங்க. அடுத்து சிவகார்த்திகேயனோட லைனப் பார்க்கிங் டைரக்டரோட படம், வெங்கட் பிரபு படமும் இருக்கு. ஸோ இந்த மாரி சினிமா செய்திகளுக்குலாம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.